நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா illustration 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா illustration 1, 2, 3 மூணுமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ illustration 4ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ் calculate capital as on 31st December 2018. அதாவது க்ளோசிங் கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன கான்செப்ட் கீழே வருது அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர் கான்செப்ட் கீழே தான் நமக்கு வருது. ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் ட்ரீ மெத்தடில் அதை அப்ளை பண்ணலாம். ஸோ ட்ரீ மெத்தடோட ஃபார்மெட் ஆல்ரெடி we know that. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், க்ளோசிங், அடிஷ்னல், ட்ராயிங், அதுக்கப்புறம் ப்ராஃபிட், லாஸ். ஸோ இந்த சம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ லாஸை நம்ம அடித்து விட்டுறலாம். ஸோ நீங்கள் எப்படி நான் ட்ரீ மெத்தடில் அப்ளை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ நீங்கள் மேலே பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார்மெட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரஃப் ஷீட்டில் போட்டுக்கோங்க ட்ரீ மெத்தடோட ஃபார்மெட்டை. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு நீங்கள் ட்ரீ மெத்தடில் க்ளோசிங் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் வந்து நமக்கு எவ்வளோனா 35,000. ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் தான். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஃபாண்ட் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. சரிங்களா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் 35,000. அதில் ட்ராயிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணி 40,000 போடுறாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுறாங்க. அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணால் 37,500. தென் ஓப்பனிங் கேபிட்டல் 27,500 லெஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கிது, 10,000 ருபீஸ் நமக்கு என்ன கிடைக்கிது, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ட்ரீ மெத்தடை நீங்கள் ரஃப் ஷீட்டில் போட்டுட்டு என்ன மிஸ்ஸிங்கோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத போடுங்க. நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும். ஸோ மாற்றி போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவு ட்ரீ மெத்தடை கரெக்டாக போட பாருங்கள். ட்ரீ மெத்தடோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக சொல்லிக்கிறேன். ஓப்பனிங் கேபிட்டல், அதுக்கு ஆப்போசிட்டில் க்ளோசிங் கேபிட்டல், அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல், அதுக்கு ஆப்போசிட்டில் ட்ராயிங், அதுக்கப்புறம் ப்ராஃபிட், லாஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எது அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அது பக்கத்தில் எழுதிடுங்க. ஸோ கொஷினில் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா லாஸ் இருக்காது, லாஸ் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அதை அடிச்சு விட்ருங்க. ஸோ அப்போ எது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு நேராக அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரி பண்ணி ரெண்டு சைடு என்ன பண்ணுங்கள், நீங்கள் டோட்டல் பண்ணணும். சரிங்களா? இப்போ இஃப் இன் கேஸ் இங்கே வந்து 1000 வந்துச்சு அப்படின்னா இங்கே 500 வந்துச்சு அப்படின்னா 1000ல் 500 போச்சுன்னா மிஸ்ஸிங் ஃபிகர் எதுவோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ட்ரீ மெத்தட் ஃபார்மெட்டை என்றைக்கும் மறந்துடாதீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சொல்லிவிட்டு ட்ரீ மெத்தட் நீங்கள் ரஃப் ஷீட்டில் போட்டுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டை நீங்கள் ஒர்க் ஷீட்டில் போட்டுக்கலாம். இதுதான் வந்துட்டு illustration 4. ஸோ illustration 4ல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. கூட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு ட்ராயிங்ஸ் தான். அதுவே அவங்க ஆஃபீஸ் யூஸ்க்கு எடுத்துருந்தாங்கன்னா அது என்னது நமக்கு ட்ராயிங்ஸில் வராது. சரிங்களா? ஸோ பேலன்சிங் ஃபிகர் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் எழுதிக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் illustration 5, 6, 7 அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம போடுவோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.